அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விருதுநகர் காரியாப்பட்டி அருகே கல்குவாரி வெடிவிபத்தில் இருந்த 3 பேரின் உடல்களும் தற்போது அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. துரை, குருசாமி, கந்தசாமி ஆகியோர் உயிரிழந்திருப்பதாக தற்போது தகவல் வெளிவந்துள்ளது. கந்தசாமி, திருமால் புதுப்பட்டி, வயசு 47, 48 இருக்கு சார். அவர் எப்பயுமே 7 மணிக்கு வேலைக்கு நானும் கிளம்பிடுவோம், அவரும் கிளம்பிடுவார் சார். இன்றைக்கி அப்படித்தான் கிளம்பி வந்தார். அப்புறம் தகவல் இப்படி வெடி வச்சு தகவல் கேட்டு நாங்களும் வந்தோம். இப்போ இந்த மாதிரி சம்பவம் நடத்துன்னு சொன்னாங்க சார். அதனால் எல்லாம் ஒரு 80 கிலோமீட்டருக்கு மேலே ஒரு அதிர்வு ஏற்பட்டு ரொம்ப இதாகி போச்சு. இப்போ 2-3 பிள்ளை இருக்குது சார். அவங்களுக்கு சரியான இழப்பீடு ஒரு அரசு வேலை அந்த பையனுக்கு வாங்கி கொடுத்து ஒரு நிவாரணம் வாங்கி தர மாதிரி ஏற்பாடு ரொம்ப நன்றியாக இருக்கும் சார். எங்கள் வீட்டுக்காரர் வெளியே வேலைக்கு வந்தார். நான் வேலை செஞ்சதை எனக்கு 5 நாள் வேலை வெடி போக முடியாது, என் உடம்புக்கு முடியாது. என் மயம் 1 மயம் 2 பொம்பளை பிள்ளை இருக்குது. இந்த பையனுக்கு மேலுக்கு முடியாது. மண்டையில் அடிபட்டு ஆப்ரேஷன் செஞ்சுருக்கோம். அது பொழைச்சதாருதி ஏகப்பட்ட கடனாக இருக்குது. ஆஸ்பத்திரிகளுக்கு பார்த்தது இவர் தான் எங்களுக்கு குடும்பத்துக்கு பார்த்தாரு. இவர் இல்லாட்டி எங்களுக்கு யாருமே இல்லைப்பா. நாங்கள் காடுகார எதுவுமே இல்லையா, வேலை செஞ்சா தான் சாப்பாடு, வேற ஒண்ணுமே எங்களுக்கு இல்லை. இவர் இல்லைன்னா எங்களுக்கு யார் இருக்கா? எங்களுக்கு சாப்பாடுக்கு வழி இல்லை. நீங்க பார்த்து என்ன சரியா செய்யுங்க. விருதுநகர் காரியாப்பட்டி அருகே நடந்த வெடிவிபத்தில் உயிரிழந்த 3 பேரின் உடல்களும் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளன. துரை, குருசாமி, கந்தசாமி ஆகியோர் உயிரிழந்திருப்பதாக தற்போது தகவல் வெளிவந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே இருக்கக்கூடிய அந்த ஆவியூர் கிராமத்தில் கடம்பன் குளம் என்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த சேது என்பவருக்கு சொந்தமான கல்குவாரியில் இன்று காலை 8:30 மணி அளவில் நடைபெற்ற அந்த பயங்கர வெடி விபத்து, வெடிமருந்து குவாரியில் இருக்கக்கூடிய பாறைகளை தகர்ப்பதற்காக கொண்டு வரப்பட்ட வெடிமருந்து இறக்கும் பொழுது ஏற்பட்ட வெடி விபத்தில் உராய்வு ஏற்பட்ட வெடி விபத்தில் 3 பேர் உடல் சிதறி பலியாகின்றார்கள். அவர்களுடைய உடல்களை அடையாளம் காணுவதில் மிகுந்த சிரமம் இருந்தது. உடல்கள் முழுமையாக சிதறி அந்த பகுதி முழுவதும் சிதறி கிடந்தார். யார் என்பதில் அடையாளம் காணுவதில் மாவட்ட வருவாய்த்துறையினருக்கும் காவல்துறைக்கும் சிரமம் நீடித்தது. தற்பொழுது அந்த 3 உடல்களும் அடையாளமானது காணப்பட்டிருக்கிறது. அதில் ஒருவர் கந்தசாமி என்பவர் 47 வயது. அவர் திருமால்பட்டியை சேர்ந்தவர். அவர்தான் அந்த வெடிமருந்து கொண்டு வரப்பட்ட அந்த வாகனத்தை ஓட்டி வந்த ஓட்டுநர் கந்தசாமி. அதுபோக 2 தொழிலாளர்கள் குருசாமி மற்றும் துரை என்ற 28 வயது தொழிலாளி, இப்படி 3 பேருடைய உடல்களானது இதுவரைக்கும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெற்றி.